பார்க்க போகிற சர்மனுடைய டைட்டில் என்ன அப்படின்னா பாருங்கள், இது கூகுள் டிரான்ஸ்லேட்டருடைய டைட்டில் இது. அதாவது சட்டம் தோல்வி அடைந்தாலும் தேவன் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். ஸோ காட் reigns even when law fails. உலகத்தில் நம்ம பார்க்குற லாலெஸ்னஸை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அநீதிகளை நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் நமக்கு வேதனை அளித்தாலும், இதெல்லாம் வந்து நம்ம கையை மீறி போகிற மாதிரி இருந்தாலும், காட் reigns, ஆண்டவர் ஆளுகை செஞ்சிட்ருக்கிறார். பாருங்கள், என்னை ரொம்ப ஷேக் பண்ண ஒரு இன்ஜஸ்டிஸ் ரீசன்ட் டேஸ்னால் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது, விவிடாக ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி, அதுக்கு மேலேயே கூட இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த யூபியில் வந்து ஹத்ராஸுங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு கேங் ரேப் வந்து நடந்தது. ஸோ ஒரு ஒரு தலித் பெண்ணை வந்து அவங்க ஒரு சின்ன பொண்ணை வந்து நிறைய பேர் ரேப் பண்ணி வந்து கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறப்போ, ஸோ கொன்னதுக்கப்புறம் போலீஸே வந்து அந்த பாடியை ஃபேமிலிக்கிட்ட தராமல் க்ரீமேட்டும் பண்ணிடுறாங்க. எல்லா சாட்சிகளையும் அழிச்சிட்றாங்க. யார்? போலீஸே அழிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள சரி பார்த்து ஆறுதல் சொல்லலான்னு வந்து அந்த டைமில் அப்போசிஷன் பார்ட்டியுடைய லீடர் கிடையாது, பட் அதை ரெப்ரசன்ட் பண்ணி மிஸ்டர் ராகுல் காந்தி வந்து போகிறார். அவரையும் உள்ளே விடல, கவர்மெண்ட்டே அவரை வந்து தடுத்து நிப்பாட்டுது. ஸோ ஆறுதல் சொல்லக்கூட அந்த ஃபேமிலிக்கிட்ட யாரும் போகல. ஆல்ரெடி அந்த குடும்பத்துக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு, தன்னுடைய மகளை இழந்துட்டாங்க. அந்த மகளை புதைக்க கூட முடியல, பார்க்க கூட முடியல, ஏன்னா அதையும் போலீஸை எரிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்கு அப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து வராங்க, அதையும் பார்க்க தடுத்து நிப்பாட்டுது கவர்மெண்ட். சரி, இந்த ரேப் பண்ணி கொன்னாங்கள, அவங்கள அரெஸ்ட் பண்ண போனால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரெஸ்ட் பண்ணல ரொம்ப டைமுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால அரெஸ்ட் பண்ண போகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்து அந்த ஆட்களை வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து தர்னாவில் இறங்கிட்டாங்க, அவங்களாம் போராடுறாங்க அவங்களுக்காக. யாருக்காக? ரேப் பண்ணாங்க பார்த்தீங்களா, ரேப் பண்ணி ஒளிஞ்சிட்ருக்காங்களா, அவங்களுக்காக. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி. இது அந்த டைமில் நான் பார்க்குறப்போ, என்னடா இது ஒரு அநீதி, என்ன ஒரு இன்ஜஸ்டிஸ், இதை வந்து யாருமே கேட்கறதுக்கு இல்லையா, பார்க்கறதுக்கு இல்லையா, எந்த மீடியா சேனல்ஸும் அதை பற்றி பேச மாட்டேங்குது. அந்த டைமில் ரொம்ப மினிமமாக அதை கவர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப சில டைம் நம்மளுடைய ஹார்ட்டில் என்ன தோணுதுன்னா, ஆண்டவரே உண்மையாலுமே நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணுது பார்த்தீங்களா. அண்ட் இந்த இன்ஜஸ்டிஸ் இப்போ நான் சொன்ன இன்ஜஸ்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட பல மடங்கு இன்ஃபினிட் டைம்ஸ் மேலே நடந்த இன்ஜஸ்டிஸ் யாருக்கு தெரியுங்களா? இட் ஹேப்பன் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. நம்ம கடந்த வாரம் யோவான் 19வது அதிகாரத்தில் நம்ம அதை தான் நம்ம பார்த்தோம். பாருங்கள், 6 விசாரணை நடக்குது இயேசு கிறிஸ்து. யூதர்கள் வந்து 3 தடவை விசாரிக்கிறாங்க, ரோமர்கள் 3 தடவை விசாரிக்கிறாங்க. ஒரு குற்றத்தை கூட யாருமே கண்டுபிடிக்கல. ஸோ நீங்கள் எதோட அதை கம்பேர் பண்ணலான்னா, செஷன்ஸ் கோர்ட்டில் கேஸ் போகுது, ஹை கோர்ட்டுக்கு போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. 3 கோர்ட்லேயுமே வெர்டிக்ட் என்ன வருதுன்னா, ஹீ இஸ் நாட் கில்ட்டி, அவர் குற்றமற்றவர்னு எல்லா இடத்துலையும் ஜட்ஜஸ் அதை தான் கண்டுபிடிக்கிறாங்க, சொல்கிறாங்க. அண்ட் பாருங்கள், ஒரு சாட்சி கிடையாது, ஒரு சிங்கிள் விட்னஸ் கூட கிடையாது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நிறுத்தினாங்க சாட்சிகளை, பட் எல்லாம் பொய் சாட்சி, ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருந்துச்சு, அதனால் அதுவும் வந்து நிற்கல. அண்ட் பிலாத்து வந்து 5 தடவைக்கு மேலே, கிட்டத்தட்ட 6 தடவை இவர் குற்றமற்றவர்னு பிலாத்தே டிக்ளேர் பண்ணுறாரு, ஹி இஸ் நாட் கில்ட்டி அப்படின்னு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அண்ட் யாரை ரிலீஸ் பண்ணுறாங்க? இவருக்கு பதிலாக பரபாஸ், ஒரு கொலைகாரனை, ஒரு குற்றவாளியோ, ஒரு கிளர்ச்சியாளரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இத்தனைக்கு நீதிபதிக்கு நல்லா தெரியும் அவர் குற்றமற்றவர். இந்த யூதர்களெல்லாம் சேர்ந்து அவரை வந்து எப்படியாவது வந்து ட்ராப் பண்ண பார்க்குறாங்க, பொறாமையின் நிமித்தம் தான் அவரை கொல்ல துடிக்கிறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுமே ஜீசஸ் வாஸ் அவார்டட் டெத் சென்டென்ஸ், மரண தண்டனை வந்து அவருக்கு தரப்படுது. அண்ட் இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரே நாளில் நடக்குது.
மிட் நைட்டில் அரெஸ்ட்டு, காலையில் 6 மணிக்கு மூணு விசாரணை நடந்து முடியுது, 12 மணிக்கு வந்து தண்டனை வருது. அண்ட் அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அவர் மறிச்சிடுறாரு. ஸ்டோரியே முடியுது பாருங்கள். ரோம சட்டத்தின் படி, யூத சட்டத்தின் படி கூட அந்த டைமில் குற்றவாளியை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்த அந்த நாள்லேயே கொலை செய்யக்கூடாது. நம்ம ஊரில் கூட வந்து இன்றைக்கி நம்மளுடைய லாஸில் கூட, நம்மளுடைய இந்தியன் லாவில் கூட மரண தண்டனை தந்துட்டா அவனுக்கு ஒரு கிரேஸ் டைம் இருக்குது, அவனுக்கு ஒரு பீரியட் வந்து தருவாங்க. அதுக்குள்ளே அவன் அப்பீலெல்லாம் பண்ணலாம். அவன் வந்து லைக் பிரசிடெண்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம், கவர்னருக்கு அப்பீல் பண்ணலாம். கவர்னருக்கு இல்லை, பிரசிடெண்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணலாம். என்னை மன்னிச்சு என்னை வந்து மரண தண்டனையிலிருந்து என்னை நீக்குங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு டைம் தருவாங்க. ஏன்னா அந்த டைமெல்லாம் தந்ததுக்கப்புறம் தான் மரண தண்டனையில் போடுவாங்க. இயேசு கிறிஸ்துவை மரண தண்டனைக்கு ஒப்புவிச்ச அன்னைக்கே அவங்களுடைய சட்டத்தையும் மீறி இவங்க வந்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கறத வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, இங்கே நடக்கிறதெல்லாம் பாருங்களேன். எதுக்கு இதெல்லாமே நடந்துச்சு? ஏன் பிலாத்து எப்படி ஒரு முடிவு எடுத்தார்? ஜஸ்ட் அவருடைய வேலையை காத்துக்கொள்றது, டு செக்யூர் ஹிஸ் ஜாப். அவருக்கு வேலை, அவருடைய வேலை முக்கியம். ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக. அண்ட் எப்படிப்பட்ட ஜனங்க? கொலவெறியில் இருக்கிற ஜனங்க, நல்லவங்க கிடையாது. இப்போ மெஜாரிட்டியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இவங்க இருக்கிறாங்க, அதனால இவங்களை ப்ளீஸ் பண்ணணுங்கிறதுக்காக குற்றமற்றவரை, பாவமற்றவரை, அவர் பாவமே செய்யலைன்னு தெரிஞ்சுமே மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜனங்க அறிவில்லாத ஜனங்க பாருங்க, அறிவில்லாத ஜனங்க, கொலை செய்ய துடிக்கிறவர்கள், இரத்த வெறியர்கள், இவங்களுடைய டிசையர் ஃபுல்ஃபில் ஆகுது. நீதிமான், பாவம் செய்யாதவர், தேவனுடைய குமாரன், இவரை வந்து கொல்றாங்க. இது நம்ம பார்க்குறப்போ எந்த சட்டங்களெல்லாம் நிரபராதியை ப்ரொடெக்ட் பண்ணமோ, காப்பாற்றணுமோ, அதே சட்டங்களை கொண்டு கிறிஸ்துவ the innocent Christ சிலுவையில் அறையிறாங்க. So the law that was supposed to protect the innocent was weaponized to kill Jesus Christ. ஸோ அன்றைக்கி என்னாச்சு? இந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறப்ப அன்றைக்கி என்ன தெரியுங்களாச்சு? அன்றைக்கி நடந்தது ஒரு பயங்கரமான இன்ஜஸ்டிஸ். பாருங்கள், உலகத்தில் நம்ம தீங்கு அனுபவிக்கலாம். அஃப்கோர்ஸ் இங்கேயும் அநீதி நடக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நீதி மட்டுமே பெறணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து நீதிமான்கள் கிடையாது, நம்ம நல்லவங்க கிடையாது. நமக்கு அநீதி நடக்கலாம். நமக்கு நீதி ஆக்சுவலாக நமக்கு வந்து நடக்க வேண்டியது என்னென்னா நரகம் தான். பட் ஆண்டவர் அதை தராமல் நம்மளை இப்போ வாழ வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? இதுவே அவருடைய கிருபை தான். ஸோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஜீசஸ் பாவமே செய்யாதவர், ஒரு குற்றம் கூட செய்யாதவர், அவருக்கு இவ்வளோ தீங்கு நடந்திருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ அநீதி நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் உலகத்திலேயே வச்சு நடந்த த இன்ஜஸ்டிஸ். உலகத்திலே நடந்த ஒரு பயங்கரமான இன்ஜஸ்டிஸ், அநீதினா இதுதான். ஸோ இயேசு கிறிஸ்துவ வந்து இவங்க துப்புறாங்க, அவருடைய முகத்தில் வந்து பஞ்ச் பண்ணுறாங்க, அவரை வந்து லைக் இன்சல்ட் பண்ணுறாங்க, அவரை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து வாரினால் வந்து லைக் சாட்டையினால் அடித்ததை நம்ம பார்க்குறோம். எல்லாம் பண்ணி சிலுவையில் வந்து அறையிறதுக்கு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த சிலுவைங்கிறது யாருக்காக ரிசர்வ் பண்ணப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் தெரியுங்களா? சிலுவையில் அறையப்படுறது. இது ஆக்சுவலாக கண்டுபிடிச்சது வந்து பர்ஷியன்ஸ் தான் வந்து க்ரூசிஃபிக்ஷனை இன்வென்ட் பண்ணோம். இப்படி ஒரு கொலையை, இப்படி ஒருத்தனை கொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சது வந்து பர்ஷியன்ஸ். பட் அதை சயின்டிஃபிக்காக பர்ஃபெக்ட் பண்ணது. அதில் வந்து இன்னும் சித்திரவாதையை எப்படியெல்லாம் தந்து ஒருத்தனை வந்து கொல்ல முடியும்னு அதை பர்ஃபெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அது ரோமன்ஸ். அண்ட் ரோமன்ஸ் வந்து இந்த க்ரூசிஃபிக்ஷனை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா, பாருங்க, இது வந்து த வேர்ஸ்ட் கிரிமினல்ஸ், இருக்கிறதுலே கொடுமையான கொடூரமான குற்றவாளிக்கு தர்ற தண்டனை தான் அந்த க்ரூசிஃபிக்ஷன். அண்ட் ரோமன் சொசைட்டியில் வந்து பப்ளிக்கில் வந்து க்ரூசிஃபிக்ஷனை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோ க்ரூவலான ஒரு பனிஷ்மெண்ட். அதை பற்றி பேசுறது வந்து அநாகரிகமான ஒரு காரியம். அண்ட் ரோம சிட்டிசன், ரோம குடிமகன்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு க்ரூசிஃபிக்ஷன் தரவே மாட்டாங்க. அப்படி தரணும்னா
பேரரசர் சீசரே வந்து அதில் கையெழுத்து போடணும், அவர் அதை அப்ரூவ் பண்ணணும், அவர் அதுக்கு வந்து ஓகே சொல்லணும், அப்போனா மட்டும்தான். பாருங்கள், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சிச்சுவேஷன். அதாவது எப்படின்னா, இந்தியனை வந்து கொல்றதுக்கு நேராக பிரசிடெண்ட்டுக்கிட்ட அசன்ட் வாங்குற மாதிரி ஒரு சாதாரண இந்தியனை. ரோம சாம்ராஜ்யங்கிறது அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், அதில் ரோம சிட்டிசனுக்கு யாருக்குமே குரூசிஃபிக்ஷன் கிடையாது. அப்படி தரணும்னா பேரரசர்கிட்ட போய் அப்ரூவல் வந்து வாங்கணும். ஸோ அவ்வளோ கொடுமையான ஒரு தண்டனையை இயேசு கிறிஸ்துக்கு வந்து தராங்க. ஸோ மறுபடியும் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறப்ப நமக்கு எப்படி தோணுது? என்னடா நியாயம் நீதி எல்லாம் செத்துருச்சா? என்ன நடந்துட்டு இருக்கு? ஆண்டவர் என்ன லைக் மறந்துட்டாரா ஜீசஸை? வாஸ் காட் பவர்லெஸ்? விக்கெட்னஸ் வந்து அவருடைய கண்ட்ரோலை விட்டு மீறி இவ்வளோ அதிகமாக ஆயிருமா? துன்மார்க்கர்கள் பூமியில் இருக்கிறாங்க, ஆர் தே சோ பவர்ஃபுல்? அவங்க நினச்சதை என்ன வேணாலும் பண்ண முடியுமா? பாண்டவர் எங்கே இருக்கிறார்? வேர் இஸ் காட் இன் ஆல் திஸ்? உலகத்தில் நடக்கிற அநீதியில எல்லாம் பார்த்துட்டு கடவுளுக்கு கண் இருக்கான்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? சில டைம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நம்ம கூட நீதிமானுக்கு வர்ற துன்பத்தை, அவனுக்கு வர்ற கஷ்டத்தை எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, ஹவு கேன் திஸ் பி? எப்படி நடக்குது இது? கேன் இட் ஹேப்பன்? இப்படி நடக்க கூடுமா? இப்படி நடக்குமா யாருக்காவது? அப்படி எல்லாம் நம்ம மைண்டில் கொஸ்டின் வருது. பார்த்தீங்களா? ஜான் வந்து பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து இந்த பேசேஜை ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கிறது எதுக்குன்னா, ஸோ தட் we can know, நமக்கு அவர் எதை சொல்ல விரும்புகிறாருன்னா, God is in complete control even when there is lawlessness. உலகத்தில் அநீதி சுனாமி மாதிரி பெருகினாலும் தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரு. and he is under complete control. the world is under his control, complete control. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு யோவான் சுவிசேஷகர், அதாவது த டிசைபிள் ஜான், அதனால தான் வந்து இதை வந்து எழுதுரு. ஓகே, ஸோ ஏன்னா சில டைம் துன்மார்க்கர்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் ப்ராஸ்பர் ஆகுது, அவங்க த்ரைவ் ஆகுறாங்க. அண்ட் இது நீதிமான் பார்க்குறப்ப அவன் பயந்துக்கிறான், லைக் அவன் மைண்டில் பயங்கர கன்ஃபியூஷன் வருது. ஜான் த டிசைபிள் அப்பாஸ்டல் என்ன சொல்கிறான்? டோன்ட் வரி, God is in control. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம், போன தடவை விட்ட இடத்துலேருந்து 19வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கலாம். யோவான் 19வது அதிகாரம், ஜான் சாப்டர் 19. நம்ம இதை 2 போர்ஷனாக நம்ம இதை கவர் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம 22 வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஏன்னா அடுத்த வாரம் வந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டுமே சேம் டைட்டிலில் தான் இருக்கும். பாருங்கள், 19வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 22 வரைக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாங்க. அண்ட் ஜீசஸ் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் வசனம் போட்டிருக்குது 17ல், அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரீக், லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம். ஸோ பாருங்கள், ஜீசஸ் இப்போ க்ரூசிஃபிக்ஷனுக்கு வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. ஜீசஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான், இவருக்கு மரண தண்டனை, இவர் சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லி பிலாத்து வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுறாரு. அவர் சிலுவையில் அறையிறதுக்கு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. 17 போட்டிருக்கு பாருங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு
எபிரேய பாஷையில் கொல்கத்தா என்றும் சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஸோ ஜீசஸ் இப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய சிலுவையை சுமந்து இப்போ கபாலஸ்தலம், அதாவது கொல்கத்தாங்கிற இடத்துக்கு அவர் போகிறார். அண்ட் இதை நம்ம படிக்கிறப்போ என் மைண்டில் வர்ற பிக்சர் என்னென்னா, ஸோ க்ரூசிஃபிக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அந்த கிராஸ் பார் இருக்கும், அதாவது குறுக்கு பட்டையுமாங்க பலகை, அது மட்டும்தான் ஜீசஸ் மேலே இருக்கும். இன்னொரு அந்த ஹாரிசான்டல் அந்த வெர்டிக்கல் பார் அங்கே ஆல்ரெடி அங்கே இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து முழு சிலுவையை சுமந்து போகலை, ஜஸ்ட் அந்த குறுக்கில் வைக்கிற அந்த பட்டை தான் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன்னா இஸ் ஆல்ரெடி டூ வீக், அவ்வளோ வெயிட்டை தூக்க முடியாது. ஸோ ஜீசஸ் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு. அவரை சிலுவையில் அறையிற அந்த பலகையை அவரே எடுத்துகிட்டு போகிறார். நம்ம பார்க்குறப்ப ஜெனசிஸில் நமக்கு ஐசக்குடைய ஞாபகம் நமக்கு வரும். பாருங்கள், 22வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் அதை எடுக்க வேணாம். பட் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஐசக்கை பலியிடுறதுக்கு ஏப்ரஹாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறார். முறையாங்கிற அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா ஆண்டவர் பலியிட சொல்லியிருந்தார். அண்ட் ஐசக் மேலே ஏப்ரஹாம் ஐசக்கை எது மேலே வச்சு பலியிட போகிறாரோ, எது மேலே பலியிட்டதுக்கப்புறம் எரிக்க போகிறாரோ அந்த கட்டைகளையெல்லாம் யார் மேலே வச்சுட்டு வர்றாரு, ஐசக்கே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறார். இந்த வசனம் அதுதான் போட்டிருப்பாங்க, தகன பலி கட்டைகளை எடுத்து ஈசாக்கின் மேல் வைத்தாராமா ஏப்ரஹாம். ஸோ த ஃபாதர், அவருடைய கையில் என்ன தெரியுமா இருந்துச்சு, ஏப்ரஹாமுடைய கையில் கத்தியும் எரிக்கிறதுக்கு அந்த தீப்பந்தமும் அவர் கையில் வச்சுட்டு, மகனுடைய முதுகில் அவனை எரிக்கிறதுக்கான பலகையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு போனார். பாருங்க, இதனுடைய ஷேடோ தான் அது. இந்த ஆக்சுவல் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொல்கத்தாக்கு போனார்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய நிழலாட்டம் தான் அது. அது ஆக்சுவலாக ஃபுல்ஃபில் ஆகிறது இந்த இடத்துல. அண்ட் ஐசக்கு அன்னைக்கு அவர் கொள்ளு. ஐசக் கேட்குறாரு அப்பா கிட்ட, அப்பா லைக் கூட்டிகிட்டு போகிறீங்க, கத்தி இருக்குது, இது இருக்குது, அதனது விறகு இருக்குது, நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், எல்லாருமே நம்ம இங்கே இருக்கிறோம், தீ இருக்குது, எல்லாம் ஓகே, பட் பலியிடுறதுக்கு ஆடைங்கப்பா அப்படின்னு கேட்குறப்ப ஐசக் சொல்கிறாரு, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஐசக். ஜீசஸ் லைக் ஏப்ரஹாம் அவர் விசுவாசத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி ஏப்ரஹாம் ஐசக்கை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறார். இப்போ பாருங்கள், ஏப்ரஹாம் அன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா, தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை தருவார்னு. அது நிறைவேறினது யாருக்குள்ள அப்படின்னா ஜீசஸ்குள்ள. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி. உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இந்த ஜீசஸ் தான். ஸோ அன்னைக்கு நடந்தது ஒரு பயங்கரமான அநீதியாக இருந்தாலும், பயங்கரமான ஒரு இன்ஜஸ்டிஸ் அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தாலும், நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, காட் வாஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல். தேவன் அந்த டைமில் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தார். தேவன் இதை அனுமதிச்சிருந்தார். தேவன் இதை திட்டமிட்டு இருந்தார் லாங் பேக். ஐசாயா 53வது அதிகாரம் பாருங்க, 7வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு, அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஜீசஸை பற்றி ஐசாயா அப்போ எழுதுறார். அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, யூஸ்வலாக க்ரூசிஃபிக்ஷனை கூட்டிகிட்டு போகிறப்போ டார்ச்சர் அங்கே அவைட் பண்ணிகிட்டு இருக்குது. அது சாதாரண மரணம் கிடையாது, பயங்கர கொடுமையான ஒரு சம்பவம், அது கொடூரமான மரணம் அது. அதனால் யூஸ்வலாக க்ரூசிஃபிக்ஷனுக்கு நேராக கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த அந்த சுமையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கிரிமினல்ஸு, அவங்க பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவ்வளோ பயத்தில் இருப்பாங்க, அரண்டு போயிருப்பாங்க. அண்ட் உடம்புல அவ்வளோ ரணம் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக போகிற ஒரு இடம் கிடையாது. ஸோ சோல்ஜர்ஸ் எல்லாம் அவரை ட்ரைவ் பண்ணிட்டு தான் போனோம். பட் ஜீசஸ் அவர் கொல்கத்தா மலைக்கு சிலுவையை சுமந்து போகிறப்போ he went willingly. அவரை யாரும் தள்ளியெல்லாம் இல்லை, அவரை யாரும் அடித்து போ போ அப்படின்லாம் சொல்ல. he went willingly. ஓகே, ஸோ ஆமாம், அன்னைக்கு ரோமர்கள் தான், the wicked men did it, துன்மார்க்கர்கள் அதை பண்ணாங்க. ஆனால் பிதாவாகிய அன்புள்ள கரங்கள்லேருந்து
போடப்பட்ட திட்டம் தான் இதெல்லாம் நிறைவேறிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு ஆடு மாதிரி இவன். ஸோ ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டார்ல, ஐசாயா சொன்னார் ஆட்டுக்குட்டி வந்துட்டு இருக்குது. அண்ட் ஜான் இவரைத்தான் பார்த்துட்டு அந்த யோர்தான் நதிக்கரையில் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, லைக் இதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவர் பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அன்னைக்கு பண்ண தப்பெல்லாம் அப்போ அவங்க கடவுளுடைய பிளானை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க மேலே குற்றம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. யாரெல்லாம் இந்த அநீதியை பண்ணாங்களோ அது எல்லாத்துக்கும் பொறுப்பு அவங்க தான். ஆனால் இந்த அநீதி எல்லாம் தேவன் அனுமதிச்சிருந்தார், அவர் ஆர்டெயின் பண்ணியிருந்தார். அவருடைய சித்தம்தான் நடந்துட்டு இருக்குது. பாருங்கள் 18th verse 18வது வசனம் பாருங்கள், யோவான் 19:18. ஸோ எஸ் அங்கே போயிட்டாரா, கொல்கத்தாவுக்கு போயிட்டாரு. நாங்கள் என்ன நடக்குது, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். ஸோ ஜீசஸை ஆல்ரெடி டார்ச்சர் பண்ணி இன்சல்ட் பண்ணி அவர் அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவர் அங்கே என்ன பண்ணுறாங்க, மத்தேயு 27:38 என்ன சொல்லுதுன்னா 2 கல்லர்கள் ஆனோம். ஸோ ஜீசஸோடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 2 பேர் 2 சைட்லேயும் 2 கல்லர்கள் மத்தியில் ஜீசஸை அறையிறாங்க. அது எதுக்கு தெரியுங்களா? அவரை இன்சல்ட் பண்ணுறது. யூஸ்வலாக அந்த நடுவில் இந்த ஃபோட்டோவில் நடுவில் நிற்கிறவங்க எப்படி, லைக் யாரை நம்ம நடுவில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது மாதிரி தானே. அண்ட் அந்த பிக்சர் எதை காட்டுதுன்னா, ஆஸ் இஃப் ஜீசஸ் இஸ் அ கிங் ஆஃப், அதாவது இவங்க எல்லாத்துக்குனுடைய ஒரு ஒரு லீடர் மாதிரி, திருடர்களுக்கெல்லாம் ஒரு லீடர் மாதிரி அவரை சித்தரித்து அந்த இடத்துல கொல்றாங்க. அண்ட் அவரை இன்சல்ட் பண்ணுறாங்க, அவரை வேர்ஸ்ட்டாக அவரை போர்ட்ரே பண்ணுறாங்க. அவர் பாவம் பண்ணல பாருங்கள், இவங்கெல்லாம் திருடினவங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உண்மையாலுமே திருடினவங்க, உண்மையான தீவ்ஸ் அண்ட் ராபர்ஸ். பட் ஜீசஸ் மனசளவில் கூட யாருடைய பொருளையும் எடுக்க நினச்சவர் கிடையாது. பட் ஹீ வாஸ் க்ரூசிஃபைட் வித் த விக்கெட் மென். துன்மார்க்கர்களோடு அவர் அறையப்படுறார். பாருங்கள், ரொம்ப க்ரூவலான விஷயம். பட் இருந்தாலும் இதுவும் ஆக்சிடென்ட் கிடையாது. பாருங்கள், ஐசாயா 53வது அதிகாரம் 12 நம்ம பார்க்குறோம். ஐசாயா அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு, அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் என்ன படுவார்னு ஐசாயா ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ ஜீசஸுக்கு நடந்துட்டுருக்கிற அந்த அநீதி, அந்த இன்சல்ட், அந்த க்ரூவலிட்டி எல்லாம் ஆண்டவருடைய திட்டத்தின் படி நடந்துட்டுருக்கு. மறுபடியும் ஸோ ரோமர்கள் தான் இதை கேரி அவுட் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் இதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணியிருந்தார். God orchestrated every single step. எல்லாத்தையும் அவர் தான் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணியிருந்தார். பாருங்க, ஒரு அக்கிரமக்காரன் லெஃப்டில், ஒரு அக்கிரமக்காரன் ரைட்டில், அண்ட் இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கிறார். இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, முழு உலகமுமே இந்த பிக்சரில் அடங்கியிருக்கு. பாருங்க, there are only 2 kinds of people. 2 விதமான ஜனங்க தான் இருக்கிறாங்க உலகத்தில். ஒரு கல்லை என்ன பண்ணான், இயேசு கிறிஸ்துவை கிண்டல் அடிச்சுட்டு இருந்தான் பார்த்தீங்களா, டிஸ்பைஸ் பண்ணிகிட்டு இருந்தான், அவரை கேலி பண்ணிகிட்டு இருந்தான். நீ உண்மையாலுமே நீ மேசியாவாக இருந்தால் நீ உன்னையும் காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றுன்னு சொல்லி இட் வாஸ் லைக் மாக்கிங் ஜீசஸ் ஒரு சைடு. அண்ட் இன்னொரு சைடு இவனும் கள்ளன் தான், 2 பேருமே கள்ளன் தான். பட் இவன் எந்த மாதிரி கள்ளன், இவர் குற்றம் பண்ணாமல் இவர் நம்ம குற்றம் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் இவரை பார்த்து சொல்கிறாரு, டே நீ கிண்டல் அடிக்காத, நீயும் நானும் பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். இவரோ பாவம் பண்ணாதவர், இவர் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலை. ஸோ இவரும் லைக் நம்மளும் ஒன்றும் கிடையாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ரியலைசேஷன் இன்னொரு குற்றவாளிக்கு இருந்துச்சு. நம்ம என்ன சொல்கிறான்னா, இயேசுவே உங்களுடைய ராஜ்யத்தை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு. ஸோ ஹி ரிப்பென்டட் அண்ட் பிலீவ். ஸோ பாருங்கள், உலகத்தில் எல்லாருமே சின்னர்ஸ் தான், நம்ம எல்லாருமே ராபர்ஸ் அண்ட் தீவ்ஸ் அண்ட் மர்டரர்ஸ் தான், நம்ம எல்லாருமே. ஓகே, நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். பட் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, they despise Jesus. இயேசு கிறிஸ்துவை கிண்டல் அடிக்கிறாங்க. they don't believe in it. அவரை ஏற்றுக்கொள்றது கிடையாது. அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவை வெறுத்து, அவருடைய வார்த்தையை தூஷிச்சு, அவரை ரிஜெக்ட் பண்ணி, அவங்களுடைய ஹார்ட்டை அவருடைய வார்த்தைக்கு கடினப்படுத்தியே வாழ்ந்து மறிச்சிடுறாங்க. கடைசி வரைக்கும் மனம் திரும்புறதே கிடையாது. இன்னொரு குரூப், அவங்க யார் அப்படின்னா, they are also sinners but they know they are sinners. அவங்களுக்கு தெரியும், ஆமாம் ஆண்டவரே நான் பாவி, எனக்கு நீங்கள் கிருபையை காட்டு, உங்களுடைய குமாரனை நீங்கள் அவருடைய நீதி எனக்கு தாங்க,
என்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி இன்னொரு குரூப் இருப்பாங்க. என்டையர் உலகத்தில் இந்த 2 குரூப்பை தவிர வேற குரூப் கிடையாது. அண்ட் லாஸ்ட் நம்மளுடைய லைஃபுடைய மீனிங் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம லைஃபுடைய பர்பஸ் கடைசி நம்ம வாழ்நாள் முடிகிறப்போ இதை வச்சு தான் டிட்டர்மின் ஆகும் நம்ம லைஃப் மீனிங்ஃபுல்லாக இல்லையா அப்படி. ஹவு ஹாவ் யூ சீன் ஜீசஸ், ஹவு ஹாவ் யூ ட்ரீட்டட் ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணீங்க, தட்ஸ் வாட் மேட்டர்ஸ் இன் தி எண்ட். ஏசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணீங்க. ஹூ வாஸ் ஜீசஸ் டு யூ, கிறிஸ்து யாராக இருந்தார் உங்களுக்கு, தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். எய்தர் நீங்கள் வந்து either you are one of the thieves, the thief who despised Jesus, or you can be the one who repented, who trusted in Jesus. But the middle ground கிடையாது. ஓ ஜீசஸ்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணல, அவர் என்னை டிஸ்டர்ப் பண்ண விடல, நான் அப்படியே இருந்துட்டேன். அப்போ நீங்கள் வந்து யூ ஆர் வித் திஸ் thief, the one who despised Jesus. ஓகேவா? ஸோ பாருங்கள், இயேசு கிறிஸ்து வந்து அப்படியெல்லாம் பண்ணுறாங்களா? அண்ட் சிலுவையிலெல்லாம் அறையிறாங்க, கல்லர்கள் மத்தியில் அறையிறாங்க. பட் இதுவுமே வாஸ் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். லாங் அகோ, ரொம்ப காலம் முன்னாடியே ஆண்டவர் இதையும் தீர்மானிச்சிருந்தார். பாருங்கள், நம்ம அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அண்ட் பிலாத் என்ன பண்ணியிருந்தாராம்மா, இப்போ பிலாத் ஜீசஸை இன்சல்ட் பண்ணுறதுக்கு அவர் ஒன்று பண்ணியிருந்தார். என்னது, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி, ஸோ ஒரு பிளக்கார்டை வந்து அவர் எழுதுறாரு. எழுதி அதில் என்ன போடுறாரு, சிலுவையில் போடுவித்தார். ஸோ யூஸ்வலாக அதை பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த சிலுவையில் அறைய போடுற குற்றவாளிகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நடந்து போகிற அந்த வழியில் முன்னாடி ஒருத்தர் அந்த பிளக்கார்டை பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருப்பான். அதில் வந்து அவங்க பண்ண குற்றம் வந்து எழுதி டிஸ்பிளேயில் இருக்கும். ஸோ தட் மித்தவங்கெல்லாம் பார்த்து ஐயோ இந்த தப்பை பண்ணிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறதுக்காக அப்படி ஒரு காரியம் வந்து நடக்கும். ஸோ ஜீசஸ் முன்னாடி, இப்போ திருடன் முன்னாடி ஒருத்தன் பிளக்கார்டு பிடிச்சிட்டு போயிருந்தவன் என்னென்னு போட்டிருப்பான், திருடன் வந்து லைக் ஒரு கொள்ளக்காரன் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஜீசஸ் முன்னாடி அதே மாதிரி ஒரு பிளக்கார்டை வந்து பிலாத்து வந்து தரார், ஒரு பிளக்கார்டை. நான் அதில் என்ன தெரியுமா போட்டிருந்துச்சு, அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்துச்சு. ஸோ ஜீசஸுடைய கிரைம் என்ன தெரியுங்களா, he was the king of Jews. அவர் யூதருடைய ராஜாவாக இருந்தார். தட் வாஸ் அதுதான் அவர் பண்ண குற்றம். இப்போ ஏன் அதை வந்து எழுதுறாரு பிலாத்து, ஏன் தெரியுங்களா, பிலாத்து இப்போ செம கடுப்பில் இருக்கிறார். ஏன்னா பிலாத்து பயங்கரமான ஒரு ஜட்ஜு, ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆள். இந்த யூதர்களெல்லாம் கார்னர் பண்ணி அவர் எடுக்க விரும்பாத கேஸை அவர் எடுக்க வச்சதும் இல்லாமல் அவர் தர விரும்பாத ஜட்ஜ்மெண்ட்டையும் அவரை தர வச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை தர்றதுல பிலாத்துக்கு எந்த இஷ்டமும் கிடையாது. ஆனால் இந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் அதை பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் பிலாத்து வந்து ஆல்ரெடி யூதர்கள் மேலே, டேய் என் வேலையினால் உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தானே, இல்லைன்னா நான் வந்து இதை நான் பண்ணியிருக்க மாட்டேன், என் மனசாட்சிக்கு விரோதமாக என்னை போக வச்சுட்டீங்க, என்னை மிரட்டி என்னை ஒரு மாதிரி கார்னர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆல்ரெடி பிலாத்து வந்து ஒரு கடுப்பில் இருக்கிறார். அண்ட் யூதர்களை இப்போ அவர் வந்து எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும், இரிட்டேட் பண்ண இவங்கள. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களெல்லாம் வந்து ஒப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்துவ என்னன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. இவர் யூதருக்கு ராஜான்னு சொன்னார், அதனால இவரை கொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து பிலாத்துக்கு நல்லா தெரியும் ஜீசஸ் மேலே பயங்கர பொறாமை உள்ளவர்களாக அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, இவங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி ஜீசஸைவே அவர் சொல்லி அங்கே டிஸ்பிளே பண்ணுறாரு. இது வந்து யூதரை வந்து ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்க தான் 17வது வசனத்தில் ஜஸ்ட்டு 15வது வசனத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வேறு ராஜா இல்லைன்னு சொன்னவங்க அவங்க தான். கரெக்ட் தானே? ஜூவிஷ் பீப்புள் அதான் சொல்கிறாங்க, எங்களுக்கு வேறு ராஜா இல்லை, எங்களுக்கு சீசரை தவிர வேறு ராஜா இல்லைன்னு 15th verse அவங்க வந்து சொன்னாங்க. பட் பிலாத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உண்மையாலுமே சீசரையெல்லாம் நேசிக்கிற ஆள் கிடையாது, உங்களுக்கு இவரை பிடிக்காது, அண்ட் நான் வந்து உங்களை இன்சல்ட் பண்ணுறதுக்காக இதை போடுறாங்கிற மாதிரி அவர் போட்டு வச்சுட்டார். ஜூவிஷ் பீப்புள் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அதில் இன்னுமே அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெறும் ஜீசஸ்ன்னு எழுதலை, ஜீசஸ் ஆஃப் நாசரேத்துன்னு போடுறாரு. பாருங்கள், நாசரேத்துங்கிறது அந்த டைமில் ஒருத்தன் வந்து இவன் நசரேயன், இவன் வந்து நாசரேத்தை சேர்ந்தவன் சொல்கிறப்போ
அது ஒரு பயங்கரமான இன்சல்ட்டிங் ஒரு டேர்ம். எப்படி சொல்லலாம்னா, இன்றைக்கி நம்மளுடைய கல்ச்சரில் இன்சல்ட் பண்ணுறதுக்காக ஜாதி பேரை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இல்லை வந்து அன்டச்சபிள், தீண்டத்தகாதவர்கள், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்கன் கல்ச்சரில் வந்து இந்த என் வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் பீப்புளை வந்து சொல்கிறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு 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 வார்த்தை. ஸோ யூதர்கள் மத்தியில் நசரேன் அப்படின்னு சொன்னாலே, ஐயோ நசரேன் எனக்கு தள்ளி நில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிலாத் என்ன பண்ணுறாருன்னா, ஜீசஸ் த நாசரேன் த கிங் ஆஃப் ஜூஸ்ன்னு வந்து போடுறாரு. அதாவது யூதர்களை இருக்கிறதுலே இரிட்டேட் பண்ணுற, கடுப்பேற்றுற காரியங்களை அவர் வந்து பண்ணி எழுதி அவர் வந்து வச்சிடுறாரு. ஓகே. அண்ட் யூதர்களுக்கு அது வந்து ரொம்ப அப்செட் ஆகுது. ஏன்னா அவங்க போய் அதுலேயும் பிலாத் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அவர் வந்து இந்த 20வது வசனம் பாருங்களேன், 20ல் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அவர் 3 லாங்குவேஜ்லையும் எழுதி அதை ஒட்டுறாரு. ஐ மீன் அந்த பிளக்கார்டில் வந்து எழுதுறாரு, ஹீப்ரூ, க்ரீக் அண்ட் லாட்டின். என்ன வாட் இஸ் அ பிக் டீல் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து 3 லாங்குவேஜ் நம்ம எங்கே போனாலும் பார்க்கலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். தமிழ் வந்து நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ், ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜ். அண்ட் அந்த டைமில் ஹீப்ரூ, க்ரீக் அண்ட் லாட்டின் என்டையர் ரோமில் இருக்கிற எல்லாத்துக்குமே புரிகிற ஒரு 3 லாங்குவேஜ். அதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜாவது புரியும் எல்லாத்துக்கும். அண்ட் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. பண்ணி அவர் வந்து அந்த சிலுவையின் மேலே வந்து ஒட்டி, யூதருக்கு ராஜா ஜீசஸ் ஒரு நசரேன்னு சொல்லி யூதர்களை இன்சல்ட் பண்ணுறதுக்காக ஜீசஸ் மேலே அது போடுறாரு. அண்ட் பாருங்கள், அது ரொம்ப க்ரூஷியலான லொக்கேஷனில் வந்து அந்த கொல்கதா மலை இருக்குது. அந்த கொல்கதா மலை வந்து கரெக்டாக ஒரு ஹைவே கிட்ட இருக்குது, ஊருக்கு வெளியில், ஆனால் ஒரு ஹைவே மேலே இருக்குது. ஸோ யார் பார்த்தாலும் தெரியும் யார் இந்த ஜீசஸ். அண்ட் இதில் நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அதை தவிர வேறு எந்த குற்றமுமே கிடையாது. எதை தவிர? டு பி வாட் ஹீ வாஸ். அவர் யாராக இருந்தாரோ அதை தவிர அவர்கிட்ட குற்றமே கிடையாது. அவருடைய குற்றம் என்ன தெரியுங்களா? தட் ஹீ வாஸ் சின்லெஸ். பாவமற்றவராக இருந்தார். தட் வாஸ் அ கிரைம் தட் ஜீசஸ் கமிட்டட். வேற கிரைம் கிடையாது. இயேசு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, நான் எவ்வளோ பெரிய நீதிமானுன்னு பாருன்னு சொல்லி வாழ்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நீதியெல்லாம் குப்பைன்னு காட்டுற மாதிரி ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவோடைய பேச்சில் உண்மையை தவிர வேற எதுவுமே கிடையாது. சத்தியத்தை பேசினார். அவர் ஒருபோதும் மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்கு அவர் எதுவுமே பண்ணல. ஆல் ஹி டிட் வாஸ் டு ஆல்வேஸ் ப்ளீஸ் காட். தேவனை பிரியப்படுத்துறத தவிர அவருடைய லைஃப்ல வேற எந்த ப்ரையாரிட்டியும் கிடையாது, எந்த கோலுமே கிடையாது. தட் வாஸ் கிரிமினல் அஃபென்ஸ். அதுதான் பிரச்சனை. அதுக்குத்தான் கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சாங்க. அவர் மனிதனா இருந்தாரு, பட் he was also God. He was God. தேவனா இருந்தார். மனித ரூபத்தில் அவர் தேவனா இருந்தது தான் அவர் செய்த குற்றம். ஸோ இயேசு ஏன் அறைஞ்சாங்க? பிகாஸ் he was who he was. அவர் யாரா இருந்தாரோ அதுக்காக அவர் அறைஞ்சார். நாட் ஃபார் எனிதிங் தட் he did. பாருங்க, உலகம் ஜீசஸ் அன்னைக்கு அப்படி தான் ட்ரீட் பண்ணுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் அப்படி ட்ரீட் பண்ணதுன்னா அதனால தான். பிகாஸ் we preach Christ. இந்த கிறிஸ்துவ நம்ம வந்து போதிக்கிறோம். புரியுதா? அது வந்து நம்ம மேலே இருக்கிற வெறுப்பு கிடையாது. பிகாஸ் ஈவன் நவ் த வேர்ல்ட் ஹேட்ஸ் கிரைஸ்ட். ஈவன் நவ் த வேர்ல்ட் ஹேட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ பாருங்கள், இயேசு அவருடைய பிறப்பில் கூட மத்தேயு 2:2 நம்ம பார்க்குறோம். வைஸ் மென் ஃப்ரம் த ஈஸ்ட். கிழக்கிலிருந்து வந்து வானசாஸ்திரிகள் வந்து என்ன கேட்குறாங்க? யூதருக்கு ராஜா எங்கேன்னு யார்கிட்ட போய் கேட்குறாங்க? ஹேரோதுகிட்டே போய் கேட்குறாங்க. அவர் பிறப்பப்பையும் ராஜாவாக பிறந்தார். அண்ட் மரணத்தப்பையும் அவருடைய மரணத்துலேயும் வந்து அவர் என்னன்னு டிக்ளேர் பண்ணுறான். பிலாத்து முட்டாள்தனமாக அதை பண்ணுறான், அறியாமல் பண்ணுறான், அவரை கிண்டல் அடிக்கிறதுக்காக பண்ணுறான். பட் வாட் ஹி செட் வாஸ் ட்ரூ. ஜீசஸ் கிரைஸ்ட் த கிங் ஆஃப் ஜூஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய யூதர்களுடைய ராஜா உண்மையாலுமே ஜீசஸ். தாவீதுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு, உன்னுடைய வம்சம்தான் வந்து நித்திய காலத்துக்கு ஆளும், உன்னுடைய குமாரன் தான் நித்திய காலத்துக்கு ஆளுவான், அவனுக்கு தான் அந்த ராஜரீகத்தை தரன்னு அவர் சொல்லியிருப்பார். ஜீசஸ் தான். ஸோ பாருங்கள், இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணது. இது எல்லாமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எழுதியிருந்தது.
அண்ட் இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே நடத்துகிற ஒவ்வொரு வசனத்துலையும் ஆண்டவர் முழுசாக ஒவ்வொரு டீட்டெயிலையும் ஆளுகையை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையாங்கிறது, அதாவது உங்ககிட்ட இருக்கிற கேள்வி வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா. நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஒரு ராஜா, நீங்கள் ஏற்றுக்கலீன்னா ஒரு ராஜா இல்லைங்கிறது கிடையாது. ஹீ இஸ் ஆல்வேஸ் கிங், ஹீ இஸ் கிங். த குவெஸ்டன் இஸ், அதை நீங்கள் இங்கேயே ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லை உங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் நியாய தீர்ப்பில் அங்கே ஏற்றுக்கொள்கிறீங்களாங்கிறது தான். அண்ட் அன்னைக்கு யூதர்கள் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, we are going to reject him as king here in this world. இந்த உலகத்தில் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்க, ஓகே, ஸோ ஜூஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. வந்து அவர்கிட்ட பிலாத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இதை வந்து நீங்கள் மாற்றிடுங்க, எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் எழுதுனதை எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அண்ட் ஸோ எந்த கூட்டம் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைங்கன்னு சொன்னாங்களோ அதே கூட்டம் இப்போ வந்து ஹை ப்ரீஸ்ட் லீட் பண்ணிட்டு வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, ப்ளீஸ் இந்த ஆள் எங்கள் ராஜா கிடையாது, இவர் எங்களுடைய ராஜான்னு அவரு சொல்லிட்டு இருந்ததா வேணா நீங்கள் போடுங்க, பட் அவர் எங்களுடைய ராஜான்னு சொல்லி எங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாரு. அண்ட் பிலாத் என்ன சொல்கிறாரு, ஒரே அடியா, நான் எழுதுனது தாங்கிற, ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபர்மான டெசிஷன் எடுக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குதுன்னா, பாருங்கள், இதே மெஜாரிட்டிக்கு பயந்து தான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாரு பிலாத். பட் இப்போ பிலாத்துக்கு ஒரு புது தைரியம் வருது. ஹி இஸ் ஏபிள் டு சே நோ, நான் அதை பண்ண மாட்டேன், எழுதுனது தாங்கிறாரு. எப்படி வருது இந்த தைரியம் பாருங்கள். த மெஜாரிட்டி பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, மெஜாரிட்டி கடவுள் நினச்சதை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு அவங்களால எதையும் பண்ண முடியாது. எனி டைம் உலகத்தில் என்ன அநீதி நடந்தாலும், எவ்வளோ பேர் எஸ் இது கரெக்ட், எஸ் இது கரெக்ட்னு சொன்னாலும், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நிறைவேற மாதிரி இருந்தாலும், ஆண்டவர் போட்டிருக்கிற கோட்டை தாண்டி ஒரு ஆள் வர முடியாது, ஒரு தாட் எழும்ப முடியாது, ஒரு ஆக்ஷன் நடக்காது. எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் பாருங்க. இந்த ஸ்கிரைப்ஸ் அண்ட் ஃபாரிசீஸ் நம்ம பார்க்கணும்ல, சாடுசீஸ் எல்லாம், ஹை பிரீஸ்ட் எல்லாம் வெரி வெரி ரிச், ஃபில்தி ரிச். அந்த டைமில் அவ்வளோ செல்வாக்கு படைத்தவர், அவ்வளோ செல்வாக்கு இருந்துமே அவங்க சொன்னது அங்கே நடக்கல, அன்னைக்கு நடக்கும். ஏன்னா ஆண்டவர் அதை திட்டம் பண்ணியிருந்தார். எவ்வளோதான் நம்மளுடைய சிஸ்டம் புரோக்கனாக இருக்கட்டுமே, எவ்வளோதான் நம்மளுடைய லா வந்து நம்மளை ஃபெயில் பண்ணட்டும், ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறத தவிர ஒன்றுமே நடக்காது. அதுதான் நமக்கு இங்கே காட்டுது. ஸோ இத்தனை பேர் மறுபடியும் வந்து இதே மாதிரி பிலாத்துக்கிட்ட போய் வந்து அவரை வந்து கார்னர் பண்ணால் இப்போ கேட்பாருன்னு சொல்லி மறுபடியும் வராங்க. பட் திஸ் டைம் பைலட் ரெஃப்யூஸ்ட், நான் பண்ண மாட்டேங்கிறேன். நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இன்னொன்று என்னென்னா, 20வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவ எங்கே அரைஞ்சாங்களாமா, நகரத்துக்கு சமீபமாயின்னு சொல்லி போட்டிருக்கு. வாட் டஸ் தட் மீன்? அப்போ நகரத்துக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். It was not inside the city of Jerusalem that Jesus was crucified. இயேசு கிறிஸ்துவ நகரத்துக்குள்ளே அறையாமல் நகரத்துக்கு சமீபமாக இருக்கிற வெளி இடத்துல, they took him out of Jerusalem and they crucified him. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஸோ வாட், அதனால் இப்போ என்ன, வாட் இஸ் அ பிக் திங் அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் பாருங்கள், லேவியர் ஆகமம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டுக்குட்டியை பாளையத்துக்கு புறம்பே தான் கொண்டு போகணும்னு சொல்லி லேவியர் ஆகமில் போட்டிருக்கு. ஸோ என்னன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்கள் அந்த அந்த பாவ நிவாரண பலின்னு ஒன்று செலுத்துவாங்க, சின் ஆஃப்ரிங். பாவம் பண்ணால் அந்த பாவத்துக்கு ஒரு ஆடைவோ ஒரு மாடைவோ வந்து வெட்டுவாங்க. ஆனால் அதை எங்கே வெட்டணும்னா, பாவத்துக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பலியை செலுத்துகிறப்போ அது ஊருக்குள்ளே வெட்டக்கூடாது, அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். வெளியில் தான் அது வந்து பலி செலுத்தும். ஏன்னா அந்த பாவம் வந்து இஸ்ரவேலுடைய கம்யூனிட்டிக்குள்ளே ஆகாது, அதை தள்ளி வைக்கணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இட் ஹேஸ் டு பி லைக் இட் ஹேஸ் டு பி செட் அப்பார்ட். வெளியில் வந்து இது கொண்டு போயிடணும். அண்ட் ஜீசஸ் த ஹோலி, த ரைச்சியஸ், பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஹி இஸ் கிரேட்டர் தென் டெம்பிள். ஆமாம், அவர் வந்து எருசலேம் ஆலயத்தை காட்டிலும் மேலானவர், சாலமனை காட்டிலும் மேலானவர், புரியுதா? அண்ட் இவரை
ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, உலகத்தினுடைய பாவத்தை அவர் மேலே செலுத்தி God brings him out of Jerusalem. எப்படி ஒரு ஆடை வந்து பாவம் சுமத்தப்பட்டதுக்கப்புறம் அதை வெளியில் கொண்டு போய் வெட்டுறாங்களோ, God brought him out of Jerusalem. வெளியில் கொண்டு வந்து, that's where Christ was crucified. As if Jesus is unfit, as if Jesus is a criminal, as if Jesus is a sin. அவர் ஒரு பாவம் மாதிரி. பாருங்கள், 2 கொரிந்தியர் நம்ம அதுதான் நம்ம பார்க்குறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன பண்ணாங்க? பாவமாக்குனாராம் ஆண்டவர். ஸோ காட் மேட் him sin. அண்ட் அந்த பாவத்தினால அதனுடைய ஒரு சைன், சிம்பாலிக்காக ஜீசஸ் வாஸ் brought out of Jerusalem. பாருங்கள், ஐசாயாவில் 53ல் இதையும் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறார், ப்ராஃபஸை பண்ணியிருக்கிறார் ஐசாயா. பரிசுத்தாவியான ஒரு ஐசாயா மூலமாக என்ன எழுதியிருக்கிறான்னு பாருங்களேன். 53வது அதிகாரம் 3-5 வசனம் வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறோமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஸோ ஜீசஸ் வாஸ் டிஸ்பைஸ்ட். ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணி, ஊருக்குள்ளே கூட பாருங்க, கல்லெறிஞ்சிருந்தா ஊருக்குள்ளே கல்லெறியணும். பட் இயேசு கிறிஸ்துவை கல்லெறிஞ்சு கொள்ள அவர் சிலுவையில் அறையினார். ஸோ he was treated as a worst of the criminal. அவர் ஊருக்கு வெளியில் கொண்டு போகிறார். ஓகே, ஸோ அவர் அசட்டை பண்ணப்பட்டவருமா இருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஸோ அவர் மேலே சுமத்தப்பட்ட பழி, பாவம் யாருடையது? உங்களுடையது, என்னுடையது. அதனால் அவர் எப்படி எண்ணப்பட்டார்? மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்ம என்ன நினைச்சோம்? ஜீசஸ் இப்படி எல்லாம் பாட அனுபவிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த டைம்ல ரோமன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். என்ன பாவம் பண்ணானா இப்படி செத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஜீசஸை நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. பாருங்க, இட் வாஸ் நாட் த சின் ஆஃப் ஜீசஸ் that caused him to suffer like that. It was our sin. நான் அவரை பார்க்குறப்ப நம்ம ஐயோ என்ன பாவம் பண்ணான்னு தெரியலையே. நீ பண்ண பாவம் தான், நம்ம பண்ண பாவம் தான், நாம் பண்ண பாவம் தான் கிறிஸ்துவ அன்னைக்கு அப்படி அரைஞ்சது. பாருங்க, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம், அவருக்கு ஆக்கினை. அவருடைய தழும்புகளால் குணமானோம். புரியுத? அவர் ஒரு பாவ பலியா ஜெருசலேமுக்கு வெளியில் கொண்டு போய் அவர் கொல்லப்பட்டார். It was your sin, my sin that made him die like that. ஸோ இதெல்லாம் நம்ம வெளியிலிருந்து நம்ம பார்க்குறப்போ என்னடா இப்படி ஒரு அநீதி, என்னடா இப்படி ஒரு அநியாயம், அதெல்லாம் நம்ம நினைக்கலாம். பட் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம், எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் வாஸ் டெய்லர்ட் பை காட். தேவன் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டிருந்தார். ஒவ்வொரு வசனத்தையும் அவர் திட்டமிட்டிருந்தார். ஒவ்வொரு ஆக்டையும் அவங்க திட்டமிட்டிருந்தார். எதுவுமே அவருடைய கட்டுப்பாடுக்கு வெளியில், அவருடைய கண்ட்ரோலுக்கு வெளியில் நடக்குது. ஸோ மனுஷன் தீமைக்கென்று பண்ணின அதை அவர் நன்மைக்கு எதுவாக மாத்துறாரு. எப்படி? இது நடக்கலின்னு வைங்களேன், நமக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி மறிக்காமல் இருந்திருந்தார்னா, இந்த வசனங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றாமல் இருந்திருந்தார்னா நமக்கு மன்னிப்பே கிடையாது. ஸோ நம்ம தொடர்ந்து 24 30 வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். பட் பாருங்கள், இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து வில் ட்ரா 3 things, 3 காரியங்களை நம்ம லெட்ஸ் see, லெட்ஸ் அப்சர்வ். முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, கிறிஸ்து பாவிகளுக்காக, நல்லவங்களுக்காக கிடையாது, வைல் ரெச்சட் சின்னர்ஸுக்காக அனுபவித்த பாடுகளை பாருங்க. லுக் அட் த சஃபரிங் தட் கிரைஸ்ட் வென்ட் த்ரூ. அவருக்கு நடந்தது பயங்கரமான அநீதி. பாருங்க, அவர் பண்ண தப்புக்கு அவர் ஒரு அடி கூட அவருக்கு கிடையாது. எல்லாம் நம்ம பண்ணது. அண்ட் பாட அனுபவிச்சது அவர். புரியுதா? பட் ஜீசஸ் என்ன பண்ணாரு? வாஸ் ஹி கம்ப்ளைனிங்?
அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரா? அவர் வந்து முறுமுறுத்தாரா? அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாரா? வாஸ் ஹி ஆங்கிரி அட் காட்? லார்ட், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதா, என்ன நீங்க வந்து என்ன இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரா? கிடையாது. இன்ஸ்டெட் 1 பேதுருவில் நம்ம பார்க்குறோம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஸோ ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார்? அவரை அநீதியாக நடத்திட்டு இருக்கிறப்ப, அவரை வந்து அன்ஜஸ்டாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணார்னா, he was patient. அவர் வந்து ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன லெசன்னா பாருங்கள், ஜீசஸ் பாவம் செய்யாதவர் இவ்வளோ அமைதியாக தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துருந்தாங்கன்னா, பாவம் செஞ்ச நம்ம தீங்கு அனுபவிக்கிறப்போ, பாடு அனுபவிக்கிறப்போ, இல்லை இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து இஃப் யூ ஆர் பர்சக்யூட்டட், நம்ம இந்த உலகத்தில் வந்து இன்ஜஸ்டிஸை நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன், அவரே சகிச்சிருக்கிறாரு. நம்மளும் என்ன பண்ணோம்? we should imitate Jesus. we shouldn't complain. நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது, முறுமுறுக்கூடாது, நம்ம அவருக்கு விரோதமாக கோபப்பட்டு இருக்கக்கூடாது. we have no right to get angry at God. ஓகே, தேவனுக்கு விரோதமாக கோபப்படுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஸோ பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜஸ்ட் ட்ரஸ்ட் காட். தேவனை சார்ந்து அவரிடத்துல எல்லாத்தையும் ஒப்புவித்து பி அட் பீஸ், அமைதியாக நீங்கள் இருங்க. வெயிட் அப்பான் ஹிம். ஆண்டவரே நீங்கள் நியாயம் நீங்கள் பாருங்க இது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் லீவ் இட் டு காட். ரெண்டாவது பாருங்கள், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்கள், சில டைம் நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள் நம்ம பார்க்குறோம்ல, ரொம்ப ஈவிலாக இருப்பாங்க, ரொம்ப ஷூடாக இருப்பாங்க. இப்போ நான் நிறைய டைம் வந்து உலகத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நான் நினச்சிருக்கேன், என்னடா இவ்வளோ விவரமாக இருக்கிறாங்க. இந்த வயக்கானம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஏன்னா வயக்கானமாக இருக்கிறது, சின்ன டீட்டெயிலில் கூட விவரம். 10 ரூபாயை நான் சேமிச்சம்பாங்க. இவங்களோட எல்லாம் எவ்வளோ நாள் நம்ம வாழ முடியும், நம்மலாம் இந்த நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் ஆயிரும் மாட்டிருக்குது, இவங்க தான் வந்து இருப்பாங்களாட்டிருக்குது, இன்னும் ஒரு 100 இயர்ஸ் கழிச்சு போனால் இவங்க மட்டும்தான் இருப்பாங்களாட்டிருக்குது. நல்லவங்க, லைக் நல்லவங்கன்னா நான் என்னை நல்லவன்னு சொல்ல வரேன், பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீதிமான்கள் தேவனை உண்மையாலுமே தேடுறவங்க இருக்கவே மாட்டாங்களாட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், இல்லை சில டைம் நமக்கு என்ன தோணுன்னா, என்னடா இவங்க போடுற பிளான் எல்லாமே கரெக்டாக நடக்குது, இவங்க என்னவெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக நடக்குது, அந்தந்த டைமில் அந்தந்த சீசனில் நடக்குது. அண்ட் இவங்க எல்லாத்தையும் ஏமாத்துறவங்களா இருப்பாங்க, எல்லாத்தையும் வந்து லைக் வேறு இடத்துல வந்து ஏன்னா ஏதாவது காசை ஏமாற்றி, இல்லை வந்து பொய் சொல்லி, இல்லை பல விதமான ஷார்ட்கட்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க, த்ரைவ் ஆகிட்டே இருப்பாங்க, ப்ராஸ்பர் ஆகிட்டே இருப்பாங்க, க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. நம்ம மட்டும் வளராமல், நம்ம மட்டும் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் நமக்கு தோணும். பட் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த என்டையர் எபிசோட் நம்ம பார்த்தோம்ல, ஜீசஸை துன்மார்க்கர்கள் என்னென்னமோ நினச்சாங்க, பட் தேவன் போட்ட கோட்டுக்கு அந்த பக்கம் அவங்களால போக முடியும், அது கீழேயும் வர முடியும். அவர் என்ன நினச்சாரோ அதுதான் நடந்தது. ஸோ அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, டோன்ட் வரி. அவங்க ரொம்ப க்ரூவல், அவங்களுக்கு மனசாட்சியே கிடையாது, டோன்ட் வரி. எனக்கு ஆய்பட்டணத்தை எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. ஜோஷுவா வந்து பயங்கரமாக வந்து அந்த ஆர்மியை லீட் பண்ணிட்டு வராரு, கானான் உனக்கு தந்துருவாங்கிறாரு. அந்த தைரியத்தில் தான் ஒவ்வொரு போரையும் இவங்க வந்து எதிர்கொள்கிறாங்க, இவங்க ஜெயிச்சுட்டே வராங்க. இந்த ஆய்பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆக்கானுங்கிறவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணிடுறான், பட் அது இன்னும் அந்த டைமில் அவங்க ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ இவங்க வந்து போயிடுறாங்க, அந்த சண்டைக்கு போயிடுறாங்க. ஆய்பட்டணத்தில் பயங்கரமான ஒரு டிஃபீட் வந்து ஆகுது இஸ்ரேலைட்ஸுக்கு. அண்ட் ஜோஷுவாவுடைய கதறல் பார்க்கணுமே, அது பெரிய ஒரு டிஃபீட்டு கூட கிடையாது, ஏதோ 40 பேர் தான் செத்துருப்பாங்க. பட் ஜோஷுவாக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ அதுதான் பயமே ஜோஷுவாக்கு. பெரிய பெரிய நகரமெல்லாம் இன்னும் முன்னாடி இருக்குது, இன்னும் ஜெபூசைட்ஸ் இருக்கிறாங்க, அமலேகைட்ஸ் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ட்ரைபு, பெரிய பெரிய ஒரு கிங்டம் அவங்களுக்கு இருக்குது. இவங்களையெல்லாம் எதிர்கொள்ள முடியுங்கிற தைரியம் ஜோஷுவாக்கு எங்கேருந்து இருந்துச்சுன்னா, ஏன்னா ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார்,
இஸ்ரவேலோடு இருக்கிறாரு, அவர் சொல்லி இருக்கிறாரு, அதனால நடக்கும்னு சொல்லி போயிட்டு இருந்தாரு. ஆயப்பட்டணத்தில் போய் அடைஞ்ச தோல்வி அவர் எதிர்பார்க்கவே கிடையாது. ஜோஷுவா வந்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு படுத்துறாரு ஆண்டவருடைய சமூகத்தை. ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னு நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டான், எங்க ஆண்டவர் என்னாச்சு, ஏன் தோத்தம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ பாருங்க, சில டைம் வந்து ஸோ அந்த டைம்ல ஜோஷுவாக்கு என்ன மைண்ட்ல வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஆண்டவரே நாம் பண்ண வேலைக்கெல்லாம் இவனுக்கு என்னை சும்மா விட மாட்டானுங்க, இவனுக்கு சாதாரண ஆளுக்கு கிடையாது, இவனுக்கெல்லாம் கொடூரமான அரக்கர்கள். அந்த டைம் அந்த அங்கே இருந்தவங்கெல்லாம் என்ன ஆவணும் எங்களுக்கு தெரியல, நீங்கள் எங்களை இப்போ விட்டுட்டு போயிட்டீங்களேங்கிற ஒரு பயம் வந்து ஜோஷுவாக்கு வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் அவரை தேடாமல் கிறிஸ்துவை நிராகரிச்சிருந்தோம்னா அதெல்லாம் நம்ம பயந்துக்கலாம். பட் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் எதில் தெரியுமா இருக்குது? எவ்வளோ மெஜாரிட்டியில் யார் வேணாலும் இருக்கு, லெட்ஸ் நாட் வரி. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கட்டும், எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கட்டும், எவ்வளோ க்ரூவலாக இருக்கட்டும், எவ்வளோ ஷ்ரூடாக வேணாலும் இருக்கட்டும். லூக்கா 21:18 பாருங்க என்ன சொல்லுதுன்னு, ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாதுன்னு சொல்லியிருக்கு. டோன்ட் வரி. முடி கூட உழுகாதான், ஒரு முடி கூட ஒன்றும் ஆகாது. ஸோ ஜீசஸுக்கு எகெயின்ஸ்டாக நடந்த இன்ஜஸ்டிஸ், இந்த என்டையர் சிஸ்டம் எவ்வளோ புரோக்கனாக இருந்துச்சு, எவ்வளோ கொலை வெறியில் யூதர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பவர்ஃபுல் பீப்புள், எவ்வளோ காசு, எவ்வளோ செல்வாக்கு, எவ்வளோ ஆள்பலம் எல்லாத்தையும் வச்சு அவங்க இருந்தால் கூட ஜீசஸ் மேலே அவங்க நினச்சதையெல்லாம் அவங்க பண்ண முடியல. ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருந்தாரோ அதை தாண்டி, அவர் என்ன திட்டமிட்டு இருந்தாரோ அதை தாண்டி, அதை தவிர எதுவும் நடக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்னா, டோன்ட் வரி. ஈவில் பீப்புள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய பிளான்ஸ் ப்ராஸ்பர் ஆகுதா, அவங்க நமக்கு விரோதமாக எழும்புறாங்களா, டோன்ட் வரி. God is in absolute control. அண்ட் ஃபைனலாக பாருங்கள், இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவன் எல்லா தேசத்தையும் எல்லா ராஜ்யத்தையும் எல்லா மக்களையும் ஆளுகை செய்கிறவர் அவர் தான். He rules all nations, all people groups. ரோமர்களாகட்டும், யூதர்களாகட்டும், யாராக வேணாலும் இருக்கு, எல்லா மனிதர்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறவர் அவர். அவர் பாஸ்ட்டை ரூல் பண்ணுறாரு, ப்ரெசண்ட்டை ரூல் பண்ணுறாரு, ஃப்யூச்சரை ரூல் பண்ணுறாரு. பாருங்கள், அவர் பாஸ்ட்டில் என்ன எழுதியிருந்தாரோ அதுதான் ப்ரெசன்ட் லைக் ஃப்யூச்சரில் நடந்தது ஜீசஸோட. அதை தவிர வேறு எதுவுமே நடக்கல. ஜீசஸ், காட் ரூல்ஸ் எவ்ரிதிங், எவ்ரி மைன்யூட் டீட்டெயில். அதனால தான் சங்கீதம் 97:1 பாருங்கள் நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுள். யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க? யார் இப்போ ரூல் பண்ணிருக்காங்க? கர்த்தர். He is ruling. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? ரிஜாய்ஸ். அன்ஜஸ்டிஸ், broken system, corruption, bribery, evil people thrive ஆகிறது எல்லாம் நம்ம பார்க்குறப்போ you can still be confident that God is in control. He is ruling, He is reigning right now. அவர் எம்பரராக இருக்கார், அவர் தான் பேரரசர், அவர் தான் ராஜாதி ராஜா. Jesus is on the throne and you rejoice. அவர் ஆள்றாரு, எனக்கு என்ன உங்களுக்கு என்னன்னா ரிஜாய்ஸ். அவர் ஆள்றாருங்கிற ஃபேக்ட் வந்து நம்ம சும்மா அவர் தான் ஆழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது. இட் ஷுட் டூ சம்திங் இன் அஸ். என்னது? இட் ஷுட் மேக் யூ ரிஜாய்ஸ். ஏன்னா he has dealt with the sin. நம்மளுடைய கிரேட்டஸ்ட் எனிமி பாவம் இருக்குது பார்த்தீங்களா, மரணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜெயிச்சிட்டார் இயேசு கிறிஸ்து. இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிச்சது எதுக்கு? நம்மளுடைய கிரேட்டஸ்ட் எனிமியை he has defeated. There is no more fear of death in our life. நம்மளுடைய ஆத்மாவை அவர் காத்துட்டார். So rejoice. God is reigning. Rejoice. இதுதான் நம்மளுடைய கிரேட்டஸ்ட் வரி, ரைட்? மனுஷன் வந்து நம்மளுடைய சரீரத்தை தான் அழிக்க முடியும். அண்ட் பைபிள் வந்து நம்ம படைச்சிருக்கிற சொத்தை பற்றியெல்லாம் அது என்ன சொல்லுதுன்னா, அது வெறும் மண்ணாமல் ரஸ்ட் ஆயிரும், அது வந்து மாற்று வந்து தின்றோம், அது காணாமல் போயிடும். இந்த பில்டிங் வந்து லைக் ஒரு 13 வருஷம் முன்னாடி கட்டினா பலன்னு இருந்துச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் எறும்பு ஓட்டை போட்டு அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு இருக்குது. இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, லைக் நம்மளோட எல்லா அந்த சொத்து அசட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தட்ஸ் இட். இன்னும் 50 வருஷம் கழிச்சு இன்னும் அது வீக் தான் ஆகும். வேர்ல்ட்லி வெல்த்
கிடையாது நம்மளுடைய ஹோப். நம்மளுடைய ஃப்ளஷில் கிடையாது நம்மளுடைய ஹோப். இது எல்லாமே காணாமல் போயிடும். பட் நம்மளுடைய கிரேட்டஸ்ட் எனிமி நம்மளுடைய பாவம், நம்மளுடைய ஆத்மாவை கரோட் பண்ணிட்டு இருந்த பாவம். ஜீசஸ் டைட் ஆன் த கிராஸ். ஹி வென்ட் த்ரூ ஆல் திஸ். இந்த பாடுகளை எல்லாம் அவர் அனுபவிச்சது எதுக்கு தெரியுங்களா? ஸோ தட் வி கேன் பி ஃப்ரீ ஃப்ரம் சின். பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடையிறதுக்காக. அண்ட் இயேசு அதையவே பண்ணிட்டு அவருடைய குமாரனைவே தேவன் அருளிட்டார். நமக்கு அவரையவே சிலுவையில் நமக்காக அறைய ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட பாடுகளை, இப்படிப்பட்ட டார்ச்சரை நமக்காக அவருடைய குமாரனை அனுப்பிச்சுட்டார். இந்த டார்ச்சரையெல்லாம் அனுபவிக்கும். தேவன் நம்மளுடைய கிரேட்டஸ்ட் ஃபியர், த்ரெட்டு, நம்மளுடைய வரி, ஆங்ஸைட்டி எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டார். வாட் ஆர் யூ வரிட் ஆஃப்? விக்கெட் மென், ஈவில் பீப்புள், லைக் பொல்லாத ஜனங்களை பற்றி பயந்துட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி, தே கேன் டூ நத்திங் டு யூ. அவர் சொன்னதுக்கு மேலே, அவர் நினச்சதுக்கு மேலே நடக்காது. நோபடி கேன் டூ எனிதிங் டு யூ. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களை பார்த்து இப்போ நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்ன? டு யூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் நாட்? ஓகே, கிறிஸ்து உங்களுடைய ராஜாவாக இருக்கிறாரா இல்லையா? இயேசு கிறிஸ்துவோடைய நீதி உங்களுக்கு தரப்பட்டிருக்குதா இல்லையா? நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா இல்லையா? டு யூ பிலீவ் தட்? அதை தான் நீங்கள் நினைக்கணும். டோன்ட் வரி அபவுட் பீப்புள். ஜனங்களை பற்றி நீங்கள் நினைக்க தேவை. ஸோ இந்த காரியங்களை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த ஆண்டவர் உங்களுக்கு கிளாரிட்டியை தரட்டும். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய கிரேட்டஸ்ட் ஃபியர் ஆண்டவரே, உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு நாள் மறிக்க போகிறோம். எவ்வளோ விவரமாக, எவ்வளோ புத்திசாலியாக, எவ்வளோ ஞானமாக இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அல்டிமேட்டாக ஆண்டவர் நாங்கள் எல்லாம் மண்ணுக்கு போக போகிறோம். எங்களுடைய ஆத்மா எங்களை புடைச்ச தேவன்கிட்ட வரப்போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவரே, எங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் சரி கட்டுவீங்க. துன்மார்க்கனுடைய எல்லா கிரியையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யூ வில் ஹோல்ட் அஸ் அக்கௌண்டபிள்னு நாங்கள் வேதவசனத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா ஆண்டவரே, அன்னைக்கு நாங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிறப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி இல்லாமல் அன்னைக்கு ஒரு ஆள் அங்கே நிற்க முடியாது ராஜா. ஒருத்தர் அங்கேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அதுதான் எங்களுடைய கிரேட்டஸ்ட் ஃபியராக ஒரு டைமில் இருந்துச்சு. எங்களுடைய கில்ட், எங்களுடைய பாவம், எங்களுடைய ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருந்த அந்த கரப்ஷன். பட் ஆண்டவரே, நீங்கள் அதை டீல் பண்ணீங்க. ஆண்டவரே, உங்களுடைய குமாரனை எங்களுக்காக பூமியில் அனுப்பிச்சுட்டு இப்படிப்பட்ட சித்திரவாதைகளை எல்லாம் அவர் எங்களுக்காக, எங்களுடைய பாவத்தை அவர் சுமந்து ஆண்டவரே அவர் தீர்த்துட்டார் ராஜா. நாங்கள் அனுபவிக்க வேண்டிய எல்லா தண்டனையும் உங்களுடைய குமாரன் ஏற்றுக்கிட்டார். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசிக்காதவங்களுக்கு ஆண்டவரே, அவங்களுக்கு நிம்மதி கிடையாது, அவங்களுக்கு ஃப்யூச்சர் கிடையாது. ஃபார் தெம் தெர் இஸ் நோ ஃப்யூச்சர். பட் ஃபார் அஸ் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. வி ஹேவ் அ கிரேட் ஹோப். தேங்க்யூ ஃபார் தட் ஹோப். ஆண்டவரே, இதை நினச்சி நாங்கள் நன்றி சொல்ல கிருபை செய்யுங்க. உலகத்தில் நடந்துட்டு இருக்க துன்மார்க்கங்களை பார்த்து ஆண்டவரே, let us not be discouraged. Let us not be, ஆண்டவரே, let us not doubt you. Let us not question you. Let us not be anxious. Let us not be afraid of evil men plotting against us. எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே துன்மார்க்கர் போடுகிற திட்டத்தை பார்த்து நாங்கள் பயந்துக்காதபடி காத்துக்கணும். You are king, you are reigning, you are ruling, and we trust in you, Lord. நீங்கள் மகிமையான இயேசு நாமத்தை கேட்டுக்கொள்கிறேன். நல்லது. ஆமென். ஓகே, நம்ம இப்போ ஒரு பாடலை கொண்டு பாடலாம்.